வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி ஹாலிவுட் மூவி கம் செப்டம்பர் 1961 வந்த திரைப்படம். தமிழ்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அன்பே வா 1966 வந்த திரைப்படம். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது 1961 வந்த திரைப்படம் கம் செப்டம்பர். இந்த திரைப்படத்தோட டைரக்டர் ராபர்ட் முல்லிங்கன். இந்த படத்தோட கதாநாயகன் ராக்கர்சன். மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகா, அதாவது பாடல் காட்சிலாம் இல்லை, அதுக்கு பதில் மியூசிக்லாம் போட்டு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க 1961. ஓகேங்களா? இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் 1966 வந்த திரைப்படம், அதாவது 1966 வந்த திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மெகா ஹிட்டான திரைப்படம் அன்பே வா. எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாதிரி எடுத்த திரைப்படம் தான். அதாவது என்ன மாற்றம் ரீமேக்கும் ஹாலிவுட் மூவிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டோம்னா, ரீமேக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா சாங் தான் டிஃப்ரெண்ட். படத்தோட கான்செப்ட், கதை, அந்த படத்தோட காமெடி, ரொமான்டிக் பர்ஃபார்மன்ஸ், கதாநாயகியும் வந்து மீட் பண்ணும்போது அவங்களோட ரொமான்டிக் எப்படி இருக்கும், மூமெண்ட், அந்த சேம் மூமெண்ட்லாம் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஹாலிவுட்ல எப்படி இருந்ததோ சேம் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதே மாதிரி சரோஜா தேவி கிட்ட வந்து அவரோட காதல் காட்சிகள், அதாவது ரொமான்டிக்கான சீனை வந்து எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப அழகா வந்து பண்ணியிருப்பாரு. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட காதல் காட்சிகளில் வந்து நடிகன்னு சொன்னா அவர் சும்மாவா விட்டுருவாரு. அவர் காதல் காட்சிகளை பின்னி எடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து சரோஜா தேவி மீட் பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு இது ஆகும். இப்ப இருக்கிற காலகட்டத்திலையும் சரி, அப்ப இருக்கிற காலகட்டத்திலையும் சரி, 2K கிட்ஸுங்க இப்ப பார்த்தா கூட அவர் பண்ற ரொமான்டிக்கை பார்த்து நமக்கே ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி ரொமான்டிக் மூடு நமக்கே வந்துடும். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப அழகா பண்ணுவார். ஏன்னா இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கு சொல்லிதான் இந்த படத்தை கதைன்னு தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த படத்தோட கதையை ஓரளவுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதை என்னன்னு, இந்த படத்தோட கதை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதாவது கதாநாயகன், இந்த படத்துல வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன், அதாவது ஓய்வெடுக்க நேரம் இல்லாத அளவுக்கு, அதாவது தூக்கம் இல்லாத அளவுக்கு இந்த படத்துல ஒரு பெரிய பிசினஸ் மேன், பிஸி மேன். ஐயோ என்னால முடியலையே, தூக்க முடியாம இது பண்ண முடியாது. அவரோட PA ராமதாஸ் இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீங்க கிட்ட இருந்து பொறுப்பா பாத்துங்க, நான் எங்க போறேன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கதாநாயகன் வந்து அவருக்கு சொந்தமான ஒரு பெரிய பங்களா வீடு சிம்லால இருக்கு. அந்த சிம்லால போயிட்டு வந்து அவர் தங்குறாரு. ஆனா சிம்லால வந்து அந்த வீட்டோட முதலாளி கதாநாயகன் எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு மனோரமாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தா மனோரமாவோட காதல் ரிலேஷன் சொல்லலாம், நாகேஷ், அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாளி என்ன வரவா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருப்பாரு. அங்க வந்து தங்குறவங்களுக்கும் சுத்தி பார்க்கறவங்களுக்கும் அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருப்பாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுல வந்து உள்ள போவாரு. யாரும் தெரியாமே, அந்த வீட்டுக்கு ஓனரே அவர் தான். ஆனா அவர்கிட்டவே வந்து காசை வாங்கிட்டு முதலாளி தங்குற ரூம் வந்து ஸ்பெஷல் ரூமை வந்து தங்க வைப்பாரு. அதுக்கு ஸ்பெஷலா காசு ஆகும், அவரோட ட்ரெஸ் எடுத்து வேற நீ போட்ட, அதுக்கும் தனியா காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி மிரட்டி எம்ஜிஆர் கிட்ட வந்து காசாக வாங்கி நிற்பாரு. மனோரமா அப்ப கூட வந்து சொல்றதுக்கு வாய் எடுப்பாரு, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து சத்தியம் வாங்கிடுவாரு. இது எனக்கு ஒரு புதுசா அனுபவம் இருக்குது, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ரசிச்சு இது பண்றாரு. அதுக்கு காரணம் இன்னொன்னு இருக்கு. அங்க வந்து கதாநாயகி சரோஜா தேவியை பார்க்கிறாரு. சரோஜா தேவியை பார்த்த உடனே அதான் சொன்ன நமக்கு, சரோஜா தேவியை பார்த்த உடனே இவர் சும்மா இருப்பாரு. கதாநாயகன் காதல் மலர்ந்துருது. அதனால வந்து அவர் இது பண்றாரு. ஆனா இந்த திரைப்படத்துல இதுக்கப்புறம் அவர் முதலாளி செஞ்சதுக்கு அப்புறம் கதாநாயகி எப்படி வந்து ரியாக்ஷன் கொடுப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட முழு கதையும். இந்த படம் வந்து கதைன்னு சொன்ன கான்செப்ட் வந்து இதுதான். ஆனா இந்த படத்தோட வந்து முழுக்க வந்து
ஒரு ரொமான்டிக் காதல் கதை, காதல் காட்சிகள், ஒரு முழுக்க முழுக்க காமெடியான ஒரு பொழுதுபோக்கான திரைப்படம் அன்பே வா. எப்போ எப்போ வந்து எந்த காலகட்டத்திலையும் இந்த திரைப்படம் பார்த்தாலும் எப்பவுமே போர் அடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக்காகவும் இருக்கும், காமெடியான திரைப்படம், நல்ல திரைப்படம். முக்கியமா இந்த படத்துல அமைஞ்ச பாட்டுகள், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பார். இந்த பாட்டுல பாட்டு வந்து அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும். புதிய வானம் புதிய பூமி நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயைத்தான், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்பாடல்கள்லாம் இந்த படத்துல வந்து நல்லாவே இருக்கும். அன்றும் இன்றும் என்றுமே வந்து இந்த பாட்டுகள் எல்லாருமே என்னைக்குமே வந்து பட்டி தொட்டிகள் எல்லாமே அப்பவும் சரி இப்பவும் சரி ஒலித்து கொண்டேதான் இருக்கு. இந்த திரைப்படத்தோட பாட்டும் சரி, இந்த திரைப்படமும் சரி. இந்த திரைப்படத்துல ஒரு கட்டத்துல வந்து எம்ஜிஆரோட ஃப்ரெண்டு அசோகன், அவர் வந்து ஒரு விமானப்பட இதுல வந்து ஒர்க் பண்றாரு, அதாவது ஏர்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அவரோட நண்பன், என்னோட காதலியை நான் வந்து அவரோட என்னோட முகப்பொண்ணை நான் பார்க்க போறேன், அவதான் என்னோட காதலின்னு சொல்லிட்டு சரோஜா தேவி இது பண்ணியிருப்பாரு. ஆனா என் நண்பனோட காதலிக்கிற மனைவியை நான் வந்து காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் விட்டு கொடுக்க நினைப்பாரு. ஆனா ஒரு கிளப்புக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு அசோகன் கூட்டு வருவாரு. அவர் கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த அளவுக்கு அன்பு வச்சு காதலிக்கிறாங்கன்னு. நம்ம குறுக்க வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் வந்து ஒரு பெருந்தன்மையா வந்து விட்டு கொடுத்துருவாரு இந்த திரைப்படத்தை. அந்த ஒரு காட்சிகள் வந்து 3 பேரோட நடிப்புமே ரொம்ப நல்லா இருக்கும். அசோகன் அவர்கள் நடிப்பு நம்ம சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு பிரமாதமா இருக்குங்க. இந்த மாதிரி சீன்லாம் அந்த திரைப்படத்தில் இருக்கு. ரீமேக்கு இது டிஃப்ரெண்ட் என்னன்னா, சாங் டிஃப்ரெண்ட்டு, ஆக்டிங் டிஃப்ரெண்ட்டு, சீன்ஸுங்க டிஃப்ரெண்ட். மற்றபடி இந்த படத்தோட சேம் கான்செப்ட். அந்த வீடு இந்த ஹாலிவுட் படத்துல கம் செப்டம்பர் படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்க போட்டு பாருங்க. நான் முழுசா பார்த்துட்டேன். அப்படியே சேம் அந்த பங்களா வாடகைக்கூடாது, அவர் தொழில் இருக்கிறது, அவருக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு, ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே சேம் கான்செப்ட். எந்த விதமான டிஃப்ரெண்ட் இல்லாம அளவுக்கு அந்த படத்தை சேம் அப்படியே ரீமேக் பண்ணிக்காங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஹாலிவுட்லயும் சரி, ஹிந்திலையும் சரி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரி மொழிகள் எல்லாம் தான் அந்த காலகட்டத்திலையும் சரி, ஓலுக்கு இந்த காலகட்டத்திலையும் சரி, 80s 85 தாண்டி எல்லாம் வந்து அந்த மாதிரி லாங்குவேஜில் இருந்து தான் தமிழ் படத்தை வந்து ரீமேக் பண்ணி எடுக்கப்பட்ட காலம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அப்படியே மாறி தமிழ்ல இருந்து ஹிந்தியும், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இங்கிலீஷ் போய் எடுக்கிற கட்டாயம் வந்தது. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட தமிழ் திரைப்படம் வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. டெக்னாலஜிலையும் சரி, படத்தை எடுக்கிறதும் சரி, எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகிட்டு. ஆனால் இது அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து ரீமேக் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது நான் சொன்னது வந்து கம்மி. இன்னும் ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து பழைய 80s காலத்துலேருந்து சரி, எத்தனை நடிகரோ படம் வந்து எல்லாமே ரீமேக் திரைப்படம் தான். எந்த திரைப்படமும் அந்த அளவுக்கு ஒரிஜினல் இல்லை. ஒரிஜினல் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரிஜினல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு காணொலியிலாவும் இந்த திரைப்படத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அன்பே வா திரைப்படத்தில் நடித்த நடிகைகள் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த திரைப்படத்தில் வந்து எம்ஜிஆர், சரோஜா தேவி, அசோகன், மனோரமா, நாகேஷ், ராம்தாஸ் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து நகைச்சுவை பட்டாலுமே ஒரு நிறைய பேர் இருக்கும். யாரோட பேரா நான் விட்டுருக்கலாம். இந்த படத்தோட இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இந்த படத்தோட தயாரிப்பு ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ், இந்த படத்தோட டைரக்ஷன் ஏசி திருலோகச்சந்தர். ரொம்ப அழகா வந்து திறமையா நல்லா பண்ணியிருப்பார். ஏன்னா கம் செப்டம்பர் படத்தை பார்த்து சேம் அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படத்தை ரொம்ப அழகா சாமர்த்தியமா வந்து எடுத்திருப்பாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கொடுத்த காணொலி கம் செப்டம்பர் 1961 வந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் 1966 வந்த திரைப்படம் அன்பே வா திரைப்படத்தை ரீமேக் பண்ண திரைப்படத்தை பத்தி நான் கொடுத்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.